நான் வாய்ப்பு கிடையாதுண்ணா. அண்ணன் சொல்கிற பக்கத்தில் பார்த்தா வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து ரொம்ப அறிவு ஞானத்தோட அரசியல் ஞானத்தை கட்டுட்டு வராங்க. இங்கே வர நாம் தமிழர் கட்சியில் வரவங்கெல்லாம் சாதாரணமாக ரசிகர் கூட்டமோ இல்லை இதை எடுத்தோம் கவுத்தோன்னு பணம் பழத்தில் வந்து வாரிசு அரசியல் பண்ணுற ஆளோ கிடையாது. முழுக்க முழுக்க அரசியல் ஞானம் தெரிஞ்சு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ன பண்ணுது, தீகா நீதி கட்சி முதல் எல்லா வரலாறு தெரிஞ்சு வந்த ஒரு இளைஞர் கூட்டம் தான் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அழிவு கொள்ளன்றது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் அண்ணனை காட்டவே மாட்டாங்க. ஒரு செய்தி தொடர்புலேயே எங்கேயுமே செய்தி சேனல்லையோ காமிக்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க தலைப்பிசியில் நிற்கிறாரு. அப்போ அதுக்கு நான் மாற்றத்தை எங்கே கொண்டு போகிறாரு? அண்ணன் தான் கொண்டு போகிறாரு. இப்போ அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றுறது யார்? அரசியலோட ஒவ்வொரு காய் நகரத்தையும் ஒரு கொண்டு போகிறது அண்ணன் தான். அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணன் வந்து அழிவு வகையில் அது முழுக்க முழுக்க முன்னேற்றத்தை நோக்கி போகுது. கண்டிப்பாக உங்களை ஆட்சி அமைப்போம். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக நீங்களே பார்க்கலாம். இளைஞர் கூட்டம் முற்று முழுதுமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே கண்காணிப்பு எல்லாம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டம் வந்து ட்விட்டர் முதற்கொண்டு ஃபேஸ்புக் முதற்கொண்டு முழுக்க முழுக்க அந்த சமூக வலைதளங்களில் யாரோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இளைஞர் கூட்டம் தான். இந்த இளைஞர் கூட்டம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? முழுக்க முழுக்க நாம் தமிழர் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்கிறது முழுக்க தவறு. இது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றது தான் யதார்த்தம். தமிழர் நிலத்தில்